வாழ்க வளமுடன். இன்னைக்கு என்ன காரணம் இல்லாமல் காரியம் நடக்காது அப்படின்னு சொல்ல என்ன பார்க்கலாமா? உதாரணம், இப்போ நம்ம ஒருத்தரை பற்றி பேசுகிறோம், நமக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இருக்காது. ஏன்னா அவங்களோட பிறவி என்னவோ எதுக்கு வந்தாங்களோ அதை பற்றி தெரியாமல் அவங்கள பற்றி நம்ம பேசுகிறோம். பேசும்போது அவங்க மனசு எவ்வளோ புண்படுதோ அந்த மாதிரி தான் நமக்கு தலைவலியாக வருது. அதான் சொல்லுவாங்க, தலைவலி வருதுன்னா சும்மா வராது, நீ வந்துட்டு தலைவலி மாதிரி பண்ணிக்கிற, அதனால் அந்த விளைவு வந்து தான் தீரும் அப்படின்னு. இதுக்கு சொன்னால் ஒரு உதாரணம் சொல்லாமல், திரௌபதி முன் பிறவியில் கேட்டுப்பாலாம், எனக்கு 5 நல்ல குணம் உள்ள வரணும், அழகாக இருக்கணும், என்ன சுறுசுறுப்பாக இருக்கணும், நல்லா ஒரு திறமைசாலியாக இருக்கணும், மொத்தம் 5 கேட்டுப்பான். சரிம்மா, நீ கேட்குற, நான் கொடுக்குறேன். 5 நிறைஞ்ச ஒரு ஆம்பளை நீ பார்க்க முடியாது, இருக்கவும் மாட்டாங்க. அதனால் உனக்கு 5 கணவர் வருவார் அடுத்த பிறவியில் அப்படின்னா. ஆனால் ஒரு நிபந்தனை என்னன்னுவா, ஒன்றும் இல்லை, அங்கே பிறவி கல்யாணம் பண்ணிங்கன்னா எதையும் யார் சொன்னாலும் எதுத்தோ சிரிக்கவோ கூடாது அப்படின்வா. சரின்னுடுவா. சரின்ட்டு அதேமாதிரி அடுத்த பிறவியில் திரௌபதியை பிறந்துடுறாள. வந்தவுடனே வாய் சும்மா இருக்கலாமா? விருந்து கூப்பிட்றாங்கள, துரியோதனை எல்லாரையும் கூப்பிட்றாங்களா, பங்காளிங்க கூப்பிட்டோடனே மாளிகை பார்த்தோன்னே ஒரு தரையை பார்த்தோன்னே அவங்க வழுக்கிற மாதிரி இருந்ததுன்னா தண்ணியை நினச்சி தானே அவன் இதுவான், வழுக்குதுன்னு அப்படியே கால்கொள்ளான். அப்போ இவனான்றா மேலேருந்து பார்த்து சிரிக்கிறான். ஓ, இவருக்கு இந்த அளவு ஒன்றுமே தெரியல படுக்குது அப்படின்னு. எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. கடவுள் என்ன சொன்னார்? எதையும் பேசக்கூடாது, யார் சொன்னாலும் எதையும் கேட்டுக்கணும், சிரிக்கக்கூடாது, அனாஷ்மையெல்லாம் சொல்லி தானே நினச்சாங்க. ஆனால் இவன் சிரிச்சதால் ஒன்றா இவளை பழியே வாங்கணும்னு சொல்லிட்டு தானே இது சூழ்ச்சி பண்ணி எல்லாத்தையும் இது பண்ணுறான். மாமன்கிட்ட சொல்லி சகுனிக்கிட்ட இது ஆட சொல்லி தாய்பாஸ் ஆட சொல்லி இது பண்ணிக்கிறாங்கள்ல, பண்ணி அவசியம் இருக்கான். அப்போ திரும்பி என்ன பண்ணுறான், என்ன இது மாதிரி பண்ணுறாங்களே. அப்போது இவன் கேட்கலாம்ல சபையில், எனக்கு வேணாங்க, எனக்கு அவர்கிட்ட பேசுங்க, என்னை இது பண்ணாத ஒன்று கணவர்கிட்ட சொல்லியிருக்கணும். ஆனால் அவன் சொல்ல, இதை மட்டும் வச்சுக்கிறான், சிரிச்சதை விட்டுட்டா இதை மட்டும் நினச்சிடான். ஐயோ, கடவுள் தான் சொன்னார் எதையும் எதிர்த்து பேசக்கூடாது, அதனால அவன் கம்முன்னு அதுக்கு கம்முன்னு இருந்துட்டான். கடவுள் சொல்லிட்ட பிறகு எது நம்ம மீறது அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் அவளுக்கு அந்த இது வருது இல்லை, ட்ரெஸ் இதுன்ற மாதிரி. அப்போது திரும்பி அவள் பழி வாங்கணும்னு அவள் வைக்கிறான், இவனை பழி வாங்கணும்னு. ஆனால் முதல் ஸ்டார்டிங் யார் இது பண்ணுறே அவனை தானே இது பண்ணுறாங்க. அப்போ என்ன பண்ணுறது, அதனோட வழி அவங்க அடைஞ்சே தீரணும். அவன் கஷ்டப்பட்டது இவளுக்கு வந்ததா இல்லையா சபையில்? இப்போது இவன் கஷ்டப்பட்டது திரும்பி இதே தான், ரொட்டேஷன் தான், காரணம் இல்லாமல் காரியம் நடக்குது. பிறவிகள் தான் பல உருவங்கள் பல ஆன்மாக்கள் பல. ஆனால் ஆன்மா ஒன்று தான், ஆன்மா பல கிடையாது, உருவம் தான் பல பெண்களாகவும் ஆண்களாகவும் இல்லை என்ன சொல்லுவாங்கள்ல அலியாகவும் எல்லாம் பிறப்பெடுக்கிறதெல்லாம் இதுதான். காரணம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, அவளுக்கு என்ன நடந்தது முன்பிறவில் கேட்டது தானே. அது மாதிரி இப்போ நீங்கள் எல்லாம் மற்றவங்கள ஏன்னா இன்றைக்கி நல்லா இருக்கீங்க, ஒரு மரத்தில் காய் இருக்குதுங்க, கனியிற வரையும் கம்முன்னு இருக்கீங்களா, சாப்பிட்ணுன்ட்டு டேஸ்ட்டும் நல்லா இருக்குன்ட்டு. அப்போ என்ன பண்ணுறீங்க, அந்த கனியிற வரையும் கம்முன்னு இருக்கீங்க, பழுத்த பிறகு எடுக்கிறீங்க. அதே தான் மனிதருக்கு. எப்படி நல்ல வசதியாக இருக்கிறாங்க, சந்தோஷமாக இருக்கிறாங்க, எந்த குறையும் கிடையாது, யாருக்கிட்ட எனக்கு எந்த குறையும் இல்லைங்க, நான் நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எது வரையில்? முதுமை வர வரையில். அப்படின்னது பழங்கணிஞ்ச பிறகு சாப்பிட்ற மாதிரி பிரபஞ்சம் என்ன பண்ணால் முதுமை வருஷம் நாடி நரம்பு எல்லாம் தேருதா இல்லையா? அப்போ ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆகுது. அதனால சொல்லுவாங்கன்னா நல்லாவே இருக்கிறான்வாங்க. அந்த வார்த்தை இன்னைக்கு வரை, நாளை விடிந்தால் என்ன நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது. அதனால் அந்த கௌரவம், அந்த கர்வம்னு ஒன்றுக்குது. எனக்கு என்னன்னா, நல்லா வசதிகிற யாரையும் செய்ய மாட்டேன், யாராக இருந்தாலும் என்கிட்ட தான் தொங்கணும், நான் போய் மற்றவங்கிட்ட தொங்க மாட்டேன் அப்படின்லாம் நினைக்கிறவங்க, இறைவன் நேரம் காலம் பார்த்து எப்படி பழத்தை உருவாக்கணும், காய கனியாகணும்ல, அது மாதிரி உங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பான். அப்போ நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. அப்போ புரிந்த பிறகு என்ன வருமோன்னு காக்க இல்லையே, மற்றவங்களை சொல்லியே நம்ம எல்லாத்தையும் இப்போ ஏற்றுட்டோம்.
அதனோட பிரதிபலிப்பு வந்து தானே தீரும். அதனால் அவங்களுக்கே திரௌபதிக்கு அப்படின்னா நமக்குலாம் எப்படி இருக்கும்? அதுக்கு தான் சொல்கிறேன், யாரையும் எதையும் எந்த காரணத்தை கொண்டு தவறாக பேசாதீங்க. அப்படியே இருந்தால் கூட அவங்க பேசினா சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருந்துருங்க நீங்கள். ஆனால் அவங்க என்ன பண்ணால் தூண்டுதல், அதை பேச வைக்கிறதுக்குனே வருவாங்க அந்த கர்மா. அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க, புரிதலோடு இருங்க. வாழ்க வளமுடன்.